தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் அமைச்சர் புஷி ஆனந்த் லஞ்சம் பெற்றிருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஞான சௌந்தரி என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஒரு வழக்கறிஞர் நியமனத்திற்கு ரூபாய் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை லஞ்சம் பெற்றிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அவர் தாக்கல் செய்துள்ள மனுவில் சட்டத்துறை செயலாளர், கலெக்டர், மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோருக்கு இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பற்றிய விஷயங்கள் நம்ம வீடியோக்குள்ளே பேசலாம். வெல்கம் டு அறக்குறள் யூடியூப் சேனல். நான் உங்கள் நியமத் முகமது. புஷி ஆனந்த் இப்போ அவர் தான் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் பயங்கர ஃபேமஸ்ங்க. அவர் இப்போ அமைச்சராக இருக்கார். விஜய் சொல்லிட்டு இருக்காரு, தொட்டவங்களை விட மாட்டோம், தொட விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்லாம் என்னமோ வசனம் பேசுகிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கட்சி பொறுப்புகளை நிரப்புவதற்காகவே லஞ்சம் பெற்றிருக்கிறார் என்று பல குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றன. உனக்கு கிளை செயலாளர் பதவி வேணுமா, 1 லட்சம் கொடு. ஒன்றிய செயலாளர் பதவி வேணுமா, 10 லட்சம் கொடு. மாவட்ட செயலாளர் பதவி வேணுமா, 1 கோடி கொடு அப்படின்ட்டு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக கட்சி பொறுப்புகளை பெற விரும்பியவர்களிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு வசூலை அவர் நடத்தியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் இருக்கின்றன. சம்பந்தப்பட்டவர்கள் என்கிட்ட எவ்வளோ பணம் கேட்டாங்கன்னு குற்றம் சாட்டிய வீடியோக்கள் இருக்கின்றன. அவ்வளவு பெயர் பெற்ற நபர் அவர் இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாக நியமிக்கப்படும் அரசு வழக்கறிஞர் அந்த நியமனத்திற்கு லஞ்சம் பெற்றார் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஞான சௌந்தரி கூறியிருப்பதில் எந்த ஆச்சரியப்படுவதற்கு எந்த இதுக்கு முகாந்திரம் கிடையாது. வாய்ப்பு இருக்குது, நடந்திருக்கும். ஏன்னா அவர் கட்சி பதவி ஃபில்லப் பண்ணதுக்கே அப்படிப்பட்ட லஞ்சம் பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டவர் தான் நம்ம புஷி ஆனந்த் அவர்கள். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா என்பவரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசினார்கள் திமுகவின் சார்பாக. அதாவது சபாநாயகர் மீது, தமிழ்நாடு சட்டசபை சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் பொழுது திரு இளையராஜா திமுக சார்பாக திமுகவுக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு அவரிடம் 35 கோடி ரூபாய் பேரம் பேசினாங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு கூறப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் உள்ளிட்டவர்கள் தொடர்பு இருக்கிறது அப்படின்ட்டு அந்த லயோலா காலேஜின் முன்னாள் மாணவர் சங்கம் அப்படின்ட்டு ஒருத்தர் IPBSன்னு ஒரு சேனல் வச்சுக்கிட்டு கருத்து கணிப்பெல்லாம் வெளியிடுவார், திருநாவுக்கரசுன்ட்டு. அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து இன்னொரு 4 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இளையராஜாவுடைய பழைய கால வரலாற்று கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேவலமாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஊத்தங்கரை தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளராக முதலில் அறிவிக்கப்பட்டவர் திரு குமரவேல். முதலில் அறிவிக்கப்பட்டவர்னாக்கா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வாயால் ஊத்தங்கரை தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர் திரு குமரவேல் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இவரும் விஜய் கிட்ட நெருங்கி அவர்கிட்ட வாழ்த்தெல்லாம் போயிட்டு போனார். அவர் தான் தேர்தலுக்கு இந்த வேட்புமனு தாக்கலுக்கு முந்தைய ஒரு 3 நாட்களுக்கு முன்பு வரை குமரவேல் தான் தாவிக்கோடை வேட்பாளர் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதோடு இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அவங்களோட வெப்சைட் இருக்குல்ல, அதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா 2026 சட்டமன்ற தேர்தலில் ஊத்தங்கரை தொகுதியின் தாவேகா வேட்பாளர் திரு குமரவேலின் பெயரோடு தான் இருக்கான். அப்படிப்பட்ட நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட 2 நாட்களுக்கு முன்பாக இந்த இளையராஜா என்பவர் சீனில் வந்திருக்காரு. இந்த இளையராஜா யாருனாக்கா அதிமுகவில் எப்படி சீட்டு வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு பகிரத பிரயத்தனம் பண்ணி போராடி இருக்காரு. அங்கே அவருக்கு சீட்டு கிடைக்கல. அந்த நிலையில் தான் இவர் ஊடாட தாவேக்கால உள்ளே புகுந்து அந்த குமரவேலுக்கு வழங்கப்பட்ட அந்த எம்எல்ஏ வேட்பாளர் சீட்டை இப்படி லவட்டிக்கிட்டு போய் அந்த தொகுதியில் வேட்பாளர் நின்று வெற்றியும் பெற்றுவிட்டார். முதல்ல அறிவிக்கப்பட்டார்ல குமரவேல் என்பவர், அவர் பார்த்தீங்கன்னாக்கா தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை பல வீடியோக்கெல்லாம் புலம்பி தள்ளியிருக்காரு. அதற்கு பிறகு அவர் சுயேட்சையாக போட்டிட்டு இருக்காரு. சுயேட்சையாக போட்டிட்டு தோல்வி அடைந்திருக்கிறார். அதிமுகவில் சீட்டு கேட்டு கிடைக்காம கடைசி நேரத்தில் உள்ள புகுந்த இளையராஜா அந்த தாவேகா வேட்பாளர் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூப்பரான வரலாறு கொண்டவர் தான் இந்த இளையராஜா. அந்த இளையராஜாவுக்கு தான் அந்த திருநாவுக்கரசு பல தடவை ஃபோன் பண்ணி 35 கோடி ரூபா தர்றோம், நீங்கள் இது மாதிரி எங்களுக்கு அரசுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு சொன்னதாக கூறப்படுகிறது. ஏண்டா கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? திமுகவுக்கு ஆதரவாக எத்தனை பேர் எம்எல்ஏக்கள் இருக்காங்க? 59 பேரோ 60 பேரோ இருக்காங்க. இப்போ இந்த ஊத்தங்கரை இளையராஜா என்பவருக்கு 35 கோடி ரூபா பணம் கொடுத்து அவரை விலைக்கு வாங்கி
ஏன்னா அவரை வந்து திமுகவுக்கு ஆதரவாக ஓட்டளிக்க வச்சாக்கா அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து திமுக வெற்றி பெற்றுமா? அந்த அரசாங்கத்தை நம்பிக்கைக்கு ஒரு தீர்மான சமயத்திலே கூட பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, நம்ம வந்து எதிர்த்து வாக்களித்தால் இந்த அரசுக்கு ஆதரவாக வாக்குகள் குறைஞ்சி போய் அந்த நம்பிக்கை ஒரு தீர்மானத்தில் தாவேக அரசாங்கம் தோல்வி அடைந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக திமுக வெளிநடப்பு செய்தார்கள். ஓகேயா? அதிமுகவில் உள்ள வேலுமணி தலைமையிலான 25 பேர் அந்த அரசாங்கத்தில் தாவேக அரசாங்கத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதனால தான் அவங்களுக்கு 144 பேர் ஆதரவு வாக்கு கிடைத்தது. எதிர்த்து வாக்களிச்சு எத்தனை பேர்னா 22 பேர் தான். அதாவது அதிமுகவுடைய எடப்பாடி தலைமையிலான அந்த அணி அப்போ இருந்துச்சுல, இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டாங்க. அப்போ வந்து எடப்பாடி தலைமையிலான அணி சார்பாக 22 பேர் மட்டும் தான் எதிர்த்து வாக்களித்தார்கள். அப்புறம் பாமக, பிஜேபி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எதுலேயும் வாக்கெடுப்பில் கலந்துக்கலை, நடுநிலையாக வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. திமுக வந்து வாக்கெடுப்பில் கலந்துக்காமல் வெளிநடப்பு செஞ்சாங்க. இதுதான் வரலாறு. ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதா மரணித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாரும் சொன்னது என்னன்னாக்கா, எதற்காக வந்து மு க ஸ்டாலின் வெயிட் பண்ணணும், அவர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் திமுகவுக்கு வருவதாக தயாரிக்காங்க, அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிட்டு எடப்பாடி அரசாங்கத்தை கவிழ்த்துட்டு முதலமைச்சர் ஆகலாமே அப்படின்னு எல்லாம் சொன்ன போது திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சொன்னது என்னன்னாக்கா, நான் கலைஞரின் மகன், இப்படிப்பட்ட குதிரை பேர குறுக்களில் வரக்கூடிய ஆட்சி அமைக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது, ஏன்னா அதை விரும்பவும் இல்லை, நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய முழு ஆதரவோடு நான் வெற்றி பெற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னவர் தான் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இதுதான் திமுகவுடைய கடந்த கால வரலாறு. திமுக எந்த அரசாங்கத்தையும் கவிழ்த்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி என்ன குதிரை பேரமாக நடத்தி ஒரு அரசாங்கத்தை திமுக கவுத்துச்சு அப்படின்னு சொல்வதற்கு இது வரைக்கும் எந்த ட்ராக் ரெக்கார்டும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து ஊத்தங்கரை தொகுதியுடைய சட்டமன்ற ஒரே ஒரு இளையராஜா மட்டும் 35 கோடிக்கு இவங்க இது பேசினாங்களாம், என்ன டீல் பேசினாங்களாம். இப்போ வந்து திமுக தாவேக அரசை கவிழ்ப்பதற்கு சதி செய்கிறது என்று ஒரு ரீலை ஓட்டியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தாவேக அரசு எல்லா விதங்களையும் தோல்வி அடைந்திருக்கிறது. இவங்க தொடர்ந்து குதிரை பேரம் செஞ்சுக்கிட்டு அவங்க தான். அதிமுகவுடைய ஏற்கனவே 6 பேரை விலைக்கு வாங்கிட்டாங்க. லாஸ்ட்டாக எம்ஆர் விஜயபாஸ்கரோடு சேர்த்து 6 பேர். இப்போ அடுத்தாப்புல எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியல. இப்படி அவங்க தான் தொடர்ந்து அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களை நீ என் கட்சிக்கு சேருங்க, பதவியை ரிசைன் பண்ணிட்டு சேருங்க, உங்களுக்கு சீட்டு தரேன்னு சொல்லிட்டு குதிரை பேரம் நடத்திட்டு இருக்குது அதிமுக தான். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பெயர் இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருப்பதால் அதை மறைக்கணும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டுருக்காங்க. ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜாவை திமுக தன் பக்கம் இழுப்பதாக 35 கோடி சம்பந்தமே இல்லை பாருங்க. கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஏற்கனவே 60 எம்எல்ஏக்கள் திமுக சார்பாக இருக்கும்போது இப்போ ஒன்று 61வது எம்எல்ஏ இவரை வச்சு எப்படி அரசாங்கத்தை கவிழ்க்க முடியும்? சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவரை பதவியிலேருந்து இறக்க முடியும்? கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இந்த ஊடகங்கள்லாம் அவனை பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புஷி ஆனந்த் அவர் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காருன்னு அந்த கட்சியை சேர்ந்த வழக்கறிவு பிரிவுடைய இணை செயலர் ஞான சௌந்தரி குற்றம் சாட்டியிருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் உள்ள அந்த தாவேகாவை சேர்ந்த அந்த பெண்மணி பாலியல் வன்புறவு செய்யப்பட்டிருக்கிறார். மயக்க மருந்து கொடுத்து, குளிர்பானத்து மயக்க மருந்து கொடுத்து அந்த கட்சியை சேர்ந்த 2 பேர் அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்கிட்ட போய் அந்த எம்எல்ஏ கிட்ட நியாயம் கேட்டால் அவரே சொல்கிறாரெல்லாம் பெருசாக எடுத்துக்காம விடுமா, நான் விஜயன்கிட்ட சொல்லி உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரமா அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெண்மணியே இது வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த அந்த ஆடியோ கேளுங்க. அதாவது அந்த இடத்துல நான் எவ்வளோ ஒரு துன்புறுத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அவன் கூட லார்ஜிக்கு போனேலாம் என் கூட வரீங்க 6 ரூபா தான், உனக்கு எவ்வளோ வேணும் அப்படிலாம் எனக்கு கேட்குறாங்க. பிச்சை ரசிகா இருந்த பாவத்துக்கு எனக்கு இந்த பேர்லாம் தேவையான. ஏன்னா நான் ஒரு பெண்ணை நம்பி வந்ததுக்கு எனக்கு நீ நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு சரவணன் தானே கூட்டு வர சொன்னார். நீ நியாயம்லாம் சரவணன் போய் கேட்டுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆள் ஷவுட் ஆனாலும் என் மேலே விழும்போது என்னால் அவரை தடுக்கவே முடியலை. 2-3 நாள் கழிச்சு நான் சரவணன்டே கேட்டேன், அடே நீ இப்படி சொல்லி கூட்டு போனானேன்னு கேட்டதுக்கு, அக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு பெருசுப்படுத்தாதீங்கக்கா, புஷி அண்ணன் விஜய் அண்ணன் சொல்லி ஒரு வேலை வாங்கி கொடுத்து சரி பண்ணிடலான்னு சரவணனை என்கிட்ட தொலைபேசியிலே சொன்னார்.
எல்லா ஆட்சியிலையும் பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னா இப்ப நம்ம ஆட்சியிலேயே அண்ணனை கூட சொல்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. தாடியை கேட்டிங்களா, கைப்புட்டுக்கு கண்ணாடி எதுக்குன்னு சொல்கிற மாதிரி அந்த பெண்மணி பகிரங்கமாக இப்படி குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த கட்சியை சேர்ந்த அந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி எம்எல்ஏ சரவணன் மீது எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கலை. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக அனிதா ராதாகிருஷ்ணன் ஏதோ பொதுக்கூட்டத்தில் பேசிட்டாரு அப்படின்ட்டு அவரை தூக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் பாரதி திமுக சட்டத்துறை அமைப்பு செயலாளர் என்ன குற்றம் சாட்டியிருக்காருனாக்கா, நாகர்கோவில் தொகுதி எம்எல்ஏ ஆஸ்டின் அவர்களையும் அதுக்கப்புறம் வேப்பனஹள்ளி தொகுதி எம்எல்ஏ ஸ்ரீனிவாசன் திமுக எம்எல்ஏ ஸ்ரீனிவாசன் 2 பேர்ட்டையும் 50 கோடி ரூபா தரோம் உங்களுக்கு, நீங்கள் இந்த பதவி ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால சேரணும் டீல் பேசியிருக்காங்க. இவனுங்க என்ன சொல்கிறது, இந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகள்லாம் கொடுக்குற ஆதரவு பத்தாது. 13 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்குறது பத்தாது. நம்ம தனிப்பட்ட முறையில் நமக்கு 118 எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் நம்ம நினச்சதை நினைக்க செய்ய முடியும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்காக தொடர்ந்து இப்படிப்பட்ட வேலைகள் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஆர்எஸ் பாரதி குற்றம் சாட்டியிருக்காரு. இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லா வகையிலும் அனைத்து வகையிலும் இந்த அரசாங்கம் தோல்வியை தழுவிட்டது. அவர்களால் நிர்வாகத்தை சரியாக சிறப்பாக கொண்டு செல்ல முடியவில்லை. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து நிற்கிறது. எந்த திமுக ஆட்சியின் மீது இவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார்களோ, தனிநபர் குற்றங்களுக்கெல்லாம் இந்த திமுக அரசு தான் காரணம்னு சொன்னாங்களோ, இந்த அரசாங்கம் பதவியேற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் கொலைகள் நடக்காத நாளே இல்லை, பாலியல் வன்புறவு, குழந்தைகள் மீது குற்றம் செயல்கள் நடக்காத நாளே இல்லாமல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை பற்றியெல்லாம் சரியான பதில் சொல்லாமல் அமைதி காக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இது இப்படியே போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் எப்போ தான் ஒரு சார் முடியும், ஒரு எண்டு கார்டு ஒன்றுனாக்க தெரியலை. அவர் எப்போ வாய் திறந்து பேச போகிறாரு, எல்லாத்துக்கும் எப்போ முடிவு வரணும் என்பது தெரியாமல் தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.